ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஈஸியாக தைக்கிறதுக்கு மிஷினில் பண்ண வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸு தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, நம்ம இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பழைய சீப்பு வந்து நம்மளுக்கு ஒன்று வந்து தேவை. அது மாதிரி ஒரு பிளேடு வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு கத்தியும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். சீப்பை வந்து நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்காக கத்தி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பிளேடு வந்து நம்மளுக்கு ஆஃப் பிளேடு வந்து நம்மளுக்கு போதும். அதனால் ஆஃப் பிளேடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த சீப்பை வந்து கட் பண்ண போகிறோம். சீப்பு வந்து நீங்கள் கத்தியை வச்சு நார்மலாக கட் பண்ணுறதை விட ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் வந்து ஒரு பழைய விளக்கு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் ஹீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எது இருக்குதோ அதில் வந்து நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹீட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஈஸியாகவே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அந்த ஆஃப் பிளேடை வந்து நம்ம அந்த சீப்போட பல்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த பல்லுக்கு ஒரு கோடு அளவு, ஒரு 1/2 இன்ச் கூட இல்லை, 1/2 இன்ச்சை விட கம்மியாக ஒரு சின்ன கோடு அளவு வந்து கேப் விட்டு அதுக்கு கீழே பிளேடு வந்து வர்ற மாதிரி நீங்கள் வந்து பிளேடை வந்து அதில் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி ஃபெவிக்விக்கு இந்த மாதிரி கம்மு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிற்காது. ஃபெவிக்விக் இந்த மாதிரி போட்டு வந்து அதில் ஸ்ட்ராங்காக போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் எப்படி ஒட்டி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து போட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட மிஷினில் இந்த ப்ரெஷர் ஃபுட்டில் ஒரு நட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நான் இப்போ வந்து கழட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுட்டுமே வெளியில் வந்துடும். இப்போ நம்ம அந்த நட்டு தான் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம இந்த நட்டு அளவுக்கு தான் நம்ம வந்து ஹோல் போட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், நட்டு அளவுக்கு நான் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஹோலுமே நீங்கள் ஹீட் பண்ணி ஒரு ஊசியை வச்சு ஹீட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், நம்ம வந்து நூலை வந்து சிசர் வச்சு நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை. அதுலேயே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து சிசர் வந்து நம்மளுக்கு தேவையே படாது. சிசர் கட்டர் எதுவுமே நம்மளுக்கு இதில் வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து நூலை தூக்கி நம்ம அதில் வந்து இந்த பிளேடு நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டிப்பு வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம பழைய ப்ரெஷ் இருந்துன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து பின் பக்கத்தை நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பக்கத்தை ஹீட் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ண உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். நம்மளோட அந்த ப்ரெஷ்ஷு வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதில் வந்து ஹீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு கிளாத் ஏதாவது வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைச்சி எடுத்து நம்ம வந்து மிஷினோட தூசியாக இருக்குமா அந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் வந்து உள்ளுக்க போகாத இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி டிப்ஸ் நல்லா இருக்கான்ட்டு. அவ்வளோதான். அப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய மிஷினில் பாபின் வந்து நம்மளுக்கு சுற்றுறதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மிஷினில் உங்களுக்கு அது ரிப்பேர் ஆகிருக்கலாம். இல்லை நம்ம அதில் ஒரு சின்ன ரப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து போயிருக்கும். இப்போ நம்ம அதை வந்து எப்படி நம்ம அந்த இதோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எப்படி பாபின் சுற்றலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாபினில் ஒரு 2-3 சுற்று வந்து நூல் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. 2-3 டைம் வந்து ஒரு நூல் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ எப்படி நம்ம நார்மலாக சுற்றுவோமோ அந்த மாதிரி நார்மலாக சுற்றி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்மளோட நூல் வந்து அதை அந்த ஹோல்குள்ளே வர்றதுக்காக ஒரு ஊசி வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஊசி தான். அது பிரேக் ஆனதுனால அந்த ஊசி வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு இது கூட எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நூல் வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடி பார்க்குற மாதிரி, அதாவது நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி நூல் இருக்கணும். நம்ம அந்த ஊசியை வந்து அந்த ஹோல்குள்ளே விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நம்ம விளக்கமாறு குச்சி, தென்னங்குச்சிலாம் இருக்குல்ல, அது கூட வச்சு நம்ம வந்து இது வந்து சுற்றலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிஷினை வந்து ரன் பண்ணி அதில் நம்ம பாபினை வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நூல் நல்லா டைட்டாகவே சுற்றி வந்துடும். நீட்டாக நம்மளுக்கு நூல் வந்து சுற்றி எடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்தால டேப் வந்து போட்டுருவோம். அது வந்து நம்மளுக்கு கட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த டேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி
ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணி எடுத்து நம்ம வீட்டில் நார்மலாக பேண்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ரப்பர் பேண்டு நிறைய பேக்கெட்ஸில் வந்து நம்மளுக்கு ரப்பர் பேண்டோட தான் வரும். அந்த மாதிரி ரப்பர் பேண்டு இருந்ததுன்னா ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேண்ட் ஏதாவது வந்து போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து டேப் வந்து ரொம்ப நாளுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி கொக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி தானே. கொக்கி வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறமா அது வந்து ஓப்பனில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது பாட்டில் இருந்ததுன்னா குட்டி பாட்டில் இருந்ததுன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பேக்கெட்டோடு அப்படி ஃபோல்ட் பண்ணி நம்மளோட நீடில் வந்து அதில் பின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொக்கியும் சேஃபாக இருக்கும், நீடிலும் சேஃபாக இருக்கும். நீடிலும் அதிலே அப்படி பத்திரமா இருக்கும். கொக்கியும் வந்து நம்மளுக்கு கீழே வந்து சிந்தாமல் பேக்கெட்லேயே இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மிஷினில் வந்து இந்த ரோப் வந்து நம்ம மிஷின் வாங்கினாலே இந்த ரோப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி தானே. நம்ம அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரோப் கொடுத்துருவாங்க. அந்த ரோப் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நாடா கயிறு வந்து நம்மள்கிட்ட இருக்கும். இது வந்து பாவாடை நாடா கயிறு தான். அந்த மாதிரி கயிறு வந்து உங்கள்கிட்டையும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரேஷன் கடையில் வேஷ்டிலாம் கொடுப்பாங்க. அந்த வேஷ்டியில் வந்து நம்மளுக்கு பார்டரை வந்து கட் பண்ணி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வாட்டர் கேன் எடுத்து எதுக்குன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி டேப்பு அப்புறம் ஒரு சில திங்ஸ் வந்து நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அந்த இதுக்குள்ளே வந்து போட்டு வைக்க போகிறோம். அதுக்காக இந்த வாட்டர் கேனில் உங்களுக்கு எவ்வளோ அளவு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு வந்து எடுத்துக்கோங்க. நான் பாதி ஹாஃப் பாட்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், கத்தி வந்து நம்ம வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் இல்லை 2 லிட்டர் பாட்டில் எந்த பாட்டில்னாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம அதில் அந்த சைடு ஓரமாக வந்து ஒரு 2 ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ஹீட் பண்ணி 2 ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கயிறு வந்து வச்சு நம்ம அந்த ஹோல்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் 2 ஹோல்லையுமே நம்ம வந்து கயிறு வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பைப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த த்ரெட்டு தான் இது. அதுதான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 2 பக்கமுமா நம்ம வந்து விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்து இப்போ நம்ம வந்து நம்ம மிஷினில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கும். அதனால் அதை உள்ளே போட்டு வைக்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். கீழே வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கம்பி இந்த மாதிரி நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு சைடில் எதுலையாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து மிஷின் இது கொடுத்துருப்பாங்க டேபிள், அதில் வந்து ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோலில் வந்து நான் இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம 2 சைடு 2 ஹோல்லையும் விட்டு கயிறு வந்து எடுத்துருக்குமா அந்த கயிறை வந்து மேலே வந்து நாட் வந்து டைட்டாக நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், டைட்டாக வந்து நாட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே நம்ம எதுனாலும் போடணும்னா அப்படி இப்படின்னா நம்ம உள்ள வந்து எதுனாலும் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதனால் நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டிப்ஸோடு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து வரும். இப்போ நம்ம வந்து அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நூல் வந்து நிறைய நூல் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் நூல் இல்லை முக்கால் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். மிச்சம் இருக்கிற நூல் எல்லாமே நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். இந்த மாதிரி சிக்கிட்டே இருக்கும். நூல் எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நம்மளுக்கு வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் அந்த பாக்ஸ் கூட மீஷோலேருந்து கூட ஆர்டர் பண்ணி போட்டு பார்த்துருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அது யூஸ் ஆகலை, மறுபடியும் சிக்க தான் செய்யுது. இப்போ வந்து நம்ம அந்த நூலோட அந்த இது இருக்குல்ல, அந்த நூலோட அந்த மேலே இருக்கிற அந்த இதில் நம்ம வந்து பிளேடு வந்து வச்சு லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நூலை சுற்றி அது உள்ளே விட்டு எக்ஸஸாக இருக்கிற நூலை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூல் வந்து செக்யூராக அப்படியே இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த நூலை அந்த ஹோலில் நடுஸில் தெரியுதா, அதை வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு நூல் வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து நூலை வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிக்கிறது இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. எப்படி நம்ம செக்யூர் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து நூல் வந்து அவுந்து ஒன்றோட ஒன்று சிக்கிரும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் இது வச்சு பிளேடு வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த கட்டிங்க்கு உள்ளே நம்ம வந்து நூலை வந்து விடும்போது நம்மளுக்கு வந்து வெளியே வராது. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் செக்யூர் பண்ணி வைப்பேன். எனக்கு வந்து
ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த மாதிரி டிப்ஸு. எனக்கு பாருங்கள் எவ்வளோ நூல் இருக்குது, ஒன்றோட ஒன்று சிக்கி ரொம்பவே இதாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி எல்லா நூலையுமே செக்யூர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து அடுத்த டிப் வந்து பார்க்கலாம். இது வந்து எல்லா மிஷின்லேயும் இந்த வந்து செட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட தையலை வந்து சின்னதாக்குறதும் பெருசாக்குறதுங்கிறதுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எல்லா மிஷின்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மிஷினில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சிங்கோட அளவு வந்து இந்த கேப் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை எப்படி குறைக்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் ரொம்பவே சின்னதாக்கணும் அப்படின்னா தெரியாது. அப்போ நம்மளுக்கு இந்த பேக் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி வந்து அதில் கொடுத்துருக்காங்களா, அந்த கம்பியை கீழே வந்து அமுக்கி வச்சுட்டு நீங்கள் அதை இது ரவுண்டு நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பின்னாடி ஒரு கம்பி மாதிரி இருக்குது, அதான் நமக்கு வந்து அட்ஜஸ்டோட அந்த பாயிண்ட்டோட அளவு. நீங்கள் அதை அப்படி கீழே வந்து நம்ம அமுக்கி வச்சுட்டு நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தையலோட அளவு வந்து குறையும் கூடும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 10 பார்க்கலாம். மிஷினில் வந்து நம்ம வந்து எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம ஆயில் பண்ணி தான் நம்ம வந்து மிஷினை வந்து ஓட்டணும். அப்போ தான் நம்ம மிஷின் வந்து எந்த ப்ராப்ளமுமே நம்மளுக்கு கொடுக்காம இருக்கும். இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர்ட்ட ஆயில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஆயில் கண்டெய்னர் இருக்கும். அப்படி என்கிட்ட இந்த மாதிரி கண்டெய்னர் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு நீங்கள் வந்து ஆயில் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி திருப்பி வச்சு அது மேலே நம்ம வந்து ஆயில் வந்து நம்ம ஊற்றும் போது அந்த சேஃப்டி பின் வழியாக அப்படியே ஆயில் வந்து அந்த ஹோல்குள்ளே வந்து போயிடும். புல்லிங் வந்து நம்ம ஆயில் புல்லிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அப்படி இல்லாதவங்க சின்ன சின்ன ஹோலில் வந்து நிறைய பேருக்கு ஆயில் வந்து நம்மளுக்கு போட முடியாது. பெரிய ஹோலில் போட்டுடலாம், ஆனால் சின்ன ஹோலில் போட முடியாது. அப்படி எனக்கு போட முடியலை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் இந்த டிப்ஸு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 10 டிப்ஸு வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.